4 மாம்பழம் இருக்குது. ஒரு மாம்பழம் ஓட்ட ஊத்துறேன். நான் மாம்பழத்தை துண்டா அது என்ன பண்ணும்? மாம்பழத்தை துண்டை கொட்டையை தூக்கி கீழே போட்டுருவேன். அது செடியா வந்து மாம்பழமா இருக்குது. நான் பிடிச்சி டப்பு டப்புன்னு வித்துருவேன். எவ்வளோ ஒரு மாம்பழம்? 10 ரூபா. 10. இங்கே எவ்வளோ விலையில தெரியுமா இருக்குது? 1 கிலோ 100 ரூபா மாம்பழம். 2 மாம்பழம் தான் தரோம். வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நான் ஒரு இது பேட்டை எடுக்கிறது நீ சொல்ல கூடாது. நான் கோபால நான் வீரா சப்யா அப்படி சொல்லுவோம். வியாபாரி மூலியப்ப ஃபேமஸ் ஆகணும் சி அப்படி சொல்லுவாங்க. இவனுக்கு ஒரு காரு ஒரு ஆடி காரே வாங்கிட்டேன். ஒரு பெரிய பில்டிங்கில் வாங்கிட்டேன். பில்டிங்கில் டிரைவர் வாங்க டிரைவர் கார் ஓட்டு அப்படி. உங்கள் அம்மா இல்லை பார்ப்பாங்க. உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் எல்லாம் ரசிகர் சார் சார் ஒரு போட்டோ சார் செருப்பு சார் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? செருப்புன்னு தான் சொல்லுவாங்க. செருப்பா? என் செல்ஃபின்னெல்லாம் சொல்ல முடியாது. செருப்பு தான் கட்டுவாங்க என் வீட்டில். செருப்புலாம் சொல்லக்கூடாது. நான் ரசிகர். உன் ரசிகர் எது? ரசிகர். 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 காலை இப்படி இருக்குடா காலை இருக்குடான்றாங்க. மரியாதை தரமா எப்படி வைக்கணும்? சார் சார் ஒரு போட்டா சார். நீ தரமாட்ட சொல்லுவேன். சார் ஒரு போட்டா சார். சார் ஒரு போட்டா சார். சரி எடுத்துக்கோ. எடுத்துக்கோ எல்லாம் சொல்லக்கூடாது. சார் ஒரு போட்டா சார்னா பிஸியாகிறேன் அது சொல்லும். என்னது சார் ஒரு போட்டா சார்? பிஸியாக இருக்கேன் சார். உனக்குலாம் ஃபேன் ஆகிறேன் சார். சார் 8 கோழி இது. 8 கோழியில் ஒரு கோழி பறந்து ஓடிச்சு. மிச்சம் எத்தனை கோழிக்கும்? 7 கோழி இருக்கும். 7 கோழி இருக்கும். அந்த 7 கோழியில பாதி கோழி உனக்கு பாதி கோழி எனக்கு. மிச்சம் எத்தனை கோழி? மிச்சம் எத்தனை கோழி இருக்கும்? 10 கோழி உனக்கு 10 கோழி எனக்கு தான். மீதி எத்தனை கோழி இருக்கும்? ஒரு கோழியில பாதி பாதியா? பாதி பாதி. ஒரு கோழியில பாதி பாதி. அப்படின்னா மீதி 5 இருக்கும். 5 இருக்கும். நம்ம இது 6 கோழி. 8 கோழியில ஒரு கோழி பறந்து ஓடிச்சு. பாதி மிச்சம் எத்தனை? 6 கோழி இருக்கும். 6 கோழியில கட்டதான இவன் 5 கோழின்றான். இவனுக்கு ஒரு கொட்டு. என்ன சரி 8 ஆட்டு முட்டை. இது ஆட்டு முட்டை. ஆட்டு முட்டை. ஆடு 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 ஆட்டு முட்டை. ஆட்டு எப்படி முட்டை விடும்? ஆட்டு முட்டையே இல்லையா? கேக்கு. சரி 4 மாம்பழம் இருக்குது. ஒரு மாம்பழம் ஓட்ட ஊத்துறேன். நான் மாம்பழத்தை துண்டா அது என்ன பண்ணும்? மாம்பழத்தை துண்டை கொட்டையை தூக்கி கீழே போட்டுருவேன். அது செடியா வந்து மாம்பழமா இருக்குது. நான் பிடிச்சி டப்பு டப்புன்னு வித்துருவேன். எவ்வளோ ஒரு மாம்பழம்? 10 ரூபா. 10. இங்கே எவ்வளோ விலையில தெரியுமா இருக்குது? 1 கிலோ 100 ரூபா மாம்பழம். 2 மாம்பழம் தான் தரோம். என்னது தலையாட்டுற? 2 மாம்பழம் 100 ரூபா. ஓகே 1 கிலோ இவ்வளோதான் இருக்கும். அது ஒரு மாம்பழம் இருக்கா 2 மாம்பழம் இருக்கான்னு தெரியல. சரி உங்களுக்கு ஒரு அவார்டு தரேன். கோயம்புத்தூர்ல பெரிய அவார்டு. எல்லா ஜனமும் உன்னதான் பாக்குறாங்க. நீ கார்ல வரியா? இப்போ யாருக்காக வீட்டுக்கு உன்னை திட்டாங்களா 10 பேரு? அவனே ஒரு ஆளு. 2 பேரும் பொட்டால் வச்சுக்கிறாங்க. யார் ரசிகரை திட்டுவேன்? யார் ரசிகரை திட்டுவேன்? உன் கோபால் உன் ரசிகர் நானு. உன்னை திட்டாகும் நான் என்ன பண்ணுவேன்? யார் ரசிகரை திட்டுவேன் அடிப்பேன் அச்சோன்னு. அப்போ பொண்ணே அடிக்கிறாங்கண்ணா பட்டான்னு அடிச்சு பரலுறாங்கண்ணா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் ரசிகர் செத்துட்டேன். யாருண்ணா பாப்பா சொல்லுண்ணா. என் ரசிகர்ண்ணா.
கோபாலு வேண்டாம் கோபால்ஜி, கோபால் மாதிரி இருக்கிறீங்க. நீதான் வடிவேல். என்னது இந்த படத்துல அது கோபால் எங்க இருக்கிறே, அது நான் பேய் படம். நீ பைடு பைடு பைடு. பைடு. நன்றி வணக்கம். பேசு. நன்றி வணக்கம். இப்படி உங்கள் கவிதை கோபால். அதுதான்